ஹலோ மை டியர் ஃபேமிலி. ரொம்ப லேட் பண்ணிட்டேன் வீடியோ போடுறதுக்கு. ஸோ இனிமேல் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். கொஞ்சம் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வின்டேஜ் ஸ்டைலில் எப்படி வந்து நான் இந்த ஃப்ரேமை ரெடி பண்ணுறேன்றதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டோரி கிரியேஷனில் வர நவம்பர் 8, 9 ரெசினாட் கிளாஸ் வந்து ஆன்லைனில் நடக்க போகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணணுன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நவம்பர் 7ஆம் தேதியோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முடியுது ரெசினாட் கிளாஸ்க்கு. நம்மளோட யூடியூப் சேனல்லையுமே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரெசினில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா மினியேச்சர் ஃபோட்டோ ஃப்ரேமு ரெசினாட் கிளாஸ்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டை ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் மினியேச்சர் ஃபோட்டோ ஃப்ரேம் மேக்கிங் கிளாஸுமே நம்ம இதில் பேசிக் லெவலில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிஸ்னஸ் ஓரியன்டாக அதை வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மினியேச்சர் ஷேடோ பாக்ஸ் ஆன்லைன் கிளாஸுமே கண்டக்ட் பண்ணுறோம். 4 days வந்து நடக்குது. அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற பீப்புளும் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா என்னென்ன சிலபஸ் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் சப்போர்ட்டுமே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் தேவை. ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் எங்கே இது பை பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் பை பண்ணியிருந்தேன். மீஷோ, ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே அவைலபிளில் இருக்குது. நான் பை பண்ணது வந்து மீஷோவில் தான். நான் வந்து காம்போ பேக்காக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 6 ஃப்ரேம் வந்து ₹450 550 எனக்கு அமௌண்ட் கரெக்டாக தெரியல. லிங்க் வந்து கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக ஃப்ரேம் சைடு ஃப்ரேம் வந்து ஒயிட் கலரில் தான் எனக்கு பர்சனலாக பிடிச்சிச்சு. ஸோ அதனால் நான் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். இதில் பிளாக் கலருமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அவுட்டர் ஃப்ரேம் எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். பேக் சைடு வந்து இந்த மாதிரி போர்டு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அக்ரலிக் ஷீட்டுன்னு சொல்ல முடியாது. திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ இந்த ஷீட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்று கிளாஸ் ஃப்ரேமாக வாங்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அக்ரலிக் ஷீட் மாதிரி தான் வச்சு வந்து ஆன்லைனில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ வந்து ஆன்லைனில் இருக்கிற ப்ராடக்ட்டை வச்சு தான் செஞ்சு காமிக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து அவங்களுக்கான கிஃப்ட்டை அவங்களே மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து வின்டேஜ் தீமில் செலக்ட் பண்ணிக்கிறதுனால அதுக்கு தேவையான மாதிரி பேப்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர்லாம் ஆக்சுவலாக நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டஸ்ட் ஆப்பில் வந்து டிசைன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோவோட எண்டிங்கில் வந்து நான் எப்படி டவுன்லோட் பண்ணேன்றதையுமே உங்களுக்கு ஷார்ட்டாக காமிக்கிறேன். எனக்கு தேவையான அந்த பட்டர்ஃப்ளை அதெல்லாம் வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஃபோட்டோ வந்து தேவைப்படும். நீங்கள் இந்த ஃப்ரேமில் என்ன ஃபோட்டோ வந்து வைக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இது எல்லாமே ஒரே ஷீட்டு தான். நான் வந்து 2ஆக கட் பண்ணி 2 இதாக வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். ஃபோட்டோ மட்டும் ஒரு 250 GSM அந்த மாதிரி இருக்கிறதுல ஃபோட்டோ வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோவோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க பேப்பர் என்ன பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட வீடியோவில் வந்து சாக்லேட் மேக்கிங்க்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் ஷீட் வந்து யூஸ் பண்ணுவேன் இல்லையா. ஆக்சுவலாக அந்த ஸ்டிக்கர் ஷீட்டில் தான் நான் இப்போ வந்து பிரிண்ட் எடுத்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பீல் பண்ணி டைரெக்டாக நம்ம ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக ஃபெவிகால் போட்டு நீங்கள் அந்த பேப்பரை இந்த போர்டில் வந்து ஒட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். நான் யூடியூப்காக கொஞ்சம் சரி ஓகே ஸ்டிக்கர் பேப்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டிக்கர் பேப்பர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்டிக்கர் பேப்பரில் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முடியல அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற நியூஸ் பேப்பர் இல்லாட்டி பிளாக் கலர் சார்ட்டு அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன அவைலபிளில் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வின்டேஜ் தீம்ன்றதுனால ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களுமே கலர் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான். பர்பிள் கலர், பிங்க் கலர் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் பேப்பர்ஸ் கிடச்சா கூட நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோ ஷீட்டுக்கு யூஸ் பண்ணுற பேப்பர் மட்டும் ஒரு 250 GSMக்கு மேலே இருக்கிற ஃபோட்டோ ஷீட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஸ்டிக்கர் ஷீட்டில் தான் ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து என்னோடய பர்சனல் யூஸ்க்காக அப்படின்றதுனால உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக நான் வந்து ஸ்டிக்கர் ஷீட்டில் தான் வந்து ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பட் கஸ்டமருக்காக நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஷீட்டில் கொடுக்க வேண்டாம். 250
200க்கு மேலே இருக்கிற எந்த ஜிஎஸ்எம் ஃபோட்டோ ஷீட்டில் கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். இது ஓன் பர்பஸ்க்கு பண்ணுறதுனால நான் வந்து ஓகே நம்மளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஷீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறீங்கன்னா 250 ஞாபகம் வச்சுக்கோங்க. 200க்கு மேலே இருக்கல எதுலனாலும். ஸோ இந்த வின்டேஜ் தீமுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒயிட் கலரில் பேட்டர்ன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த பேட்டர்ன் ஷீட்லாம் இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இந்த கட்டர் இருக்குது என்கிட்ட. ஸோ டிசைனிங் கட்டர். ஸோ அதை வச்சு என்கிட்ட இருக்கிற டூலை வச்சு நான் வந்து டிசைன் வந்து மேக் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது நீங்கள் வந்து ஹார்ட்டின் ஷேப்பு அந்த மாதிரி ஏதாவது டூல்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை பேப்பரே வந்து இந்த மாதிரி டிசைனிங் பேப்பராக வச்சுருக்கீங்கன்னா கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் ஷீட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நம்ம எப்படி ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணி எடுப்போமோ சேம் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான டிசைனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஷீட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் பேப்பர் எல்லாமே நான் அந்த மாதிரி தான் பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டர்ஃப்ளை அந்த வேர்டிங்ஸ் அது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஓனாகவும் க்ரியேட் பண்ணியும் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக எந்த ரூலுமே கிடையாது. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமரோட மைண்ட் செட் வந்து கேட்டுக்கோங்க. அவங்க வந்து எத்தனை ஃபோட்டோஸ் வந்து வைக்க சொல்கிறாங்க. மினிமம் இதில் இந்த மாதிரி சைஸில் வைக்கிறாங்கன்னா 4, 5 அதுதான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா ஃபோட்டோவோட சைஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாகும். அதையும் முன்னாடியே மென்ஷன் பண்ணுங்கள். கஸ்டமர் வந்து எப்படி எந்த ஃபோட்டோவுக்கு என்ன வேர்டிங்ஸ் போடணும்னு கேட்குறாங்க, என்ன தீமில் கேட்குறாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து இப்போ நம்மளாக பண்ணுறதுனால நானாக பண்ணுறதுனால நான் எனக்கு பிடிச்ச இது எல்லாமே நான் வச்சிட்ருக்கேன். கஸ்டமருக்கு நீங்கள் போகும்போது கஸ்டமருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் ஸ்டிக்கர் ஷீட்டில் தான் பிரிண்ட் பண்ணணும் அந்த மாதிரி எந்த அவசியமுமே இல்லை. இதெல்லாம் நார்மலாக 180 GSM ஃபோட்டோ ஷீட்லாம் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பிரிண்ட்டாக எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டணும். நார்மல் ஷீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபெவிகாலோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒயிட் க்ளூ போட்டு நீங்கள் ஒட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நான் வந்து இப்போதைக்கு வீடியோவுக்கு ஒன்றா போட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ண வேண்டான்றதுக்காக நான் எல்லாமே ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துட்டேன். நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு ஸ்டிக்கர் ஷீட் கிடைக்கல அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக 180 GSM ஃபோட்டோ ஷீட்லேயுமே நீங்கள் பிரிண்ட் வந்து எடுத்துக்கலாம். எல்லா ஷீட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதே மாதிரி வேர்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு லேயராக நம்மளாக ஓனாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு வந்து ஒரு தனி அழகு வந்து தரும். நார்மல் ஃபோட்டோ ஃப்ரேமோட இந்த மாதிரி லேயரிங் பண்ணும் பொழுது இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல இந்த மாதிரி நீங்கள் அக்ரிலிக் ஷீட் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் லேயர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். டெப்த்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் போட்டு கூட நீங்கள் உங்களோட லேயரை தனியாக எடுத்து காட்டலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் கரெக்டாக. இதை லைட்டாக நம்ம எப்பயும் போல் வச்சுட்டு சைடில் இருக்கிறத வந்து திருப்பி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிரும். இதில் கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா டேப்பு சைடில் வந்து டேப் சுற்றி கவர் பண்ணி கொடுத்துருங்க. இந்த பேக் சைடு மட்டும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ ஷீட்டு அந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபோட்டோ ஷீட்டோட லிங்க்லாம் கொடுக்குறேன். பிராண்டு வந்து நீங்கள் எந்த பிராண்டு வேணால் வாங்கிக்கலாம். நான் இப்போதைக்கு ஆன்லைனில் என்ன அவைலபிளில் இருக்கோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பிரிண்டஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பார் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ அதோட இந்த தீமை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி பேக்ரவுண்ட் டிசைன் இதில் எல்லாமே உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் வந்து வின்டேஜ் தீம் ஸ்டிக்கர்ஸ்ன்னு போடுறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வின்டேஜ் ஓரியன்டாக இருக்கிற ஸ்டிக்கர்லாம் வரும். இதை நீங்கள் அப்படியே வந்து இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற டிசைன்ஸ்லாம் வந்து தனியாக கிராப் பண்ணி கூட நீங்கள் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃப்ளவர் இது எல்லாமே இதிலேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ ஸ்பெசிஃபிக் அந்த தீம் போட்டு கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். லவ் தீமு இல்லை பர்த்டே தீமு இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் ஓரியன்டாக ஸோ என்ன தீம் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணி
ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டிக்கர்னு மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த தீம்க்கான ஸ்டிக்கர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளில் கிடைக்கும். இப்போ பர்பிள் தீம் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ பர்பிள் தீமில் என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃப்ரேமுக்கு எந்த தீம் செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கஸ்டமருக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. இதுலேயே நீங்கள் வின்டேஜ் பேக்ரவுண்ட் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். எது பிடிச்சிருக்கோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோட்ஸுமே இதில் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஓனாக கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேவையான டிசைன்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்களே வந்து ஓன் ஃப்ரேம் மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்காக பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கள். இல்லை கஸ்டமருக்கு வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லேயே கேளுங்க. ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, ஒர்க் ஷாப்பில் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.